கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிறவர், கண்டித்து உணர்த்துகிறவர், நமக்கு போதிக்கிறவர். தூய ஆவியானவர் வருகிற பொழுது நம்மை கண்டித்து தண்டித்து திருத்துகிறார், கற்றுத்தருகிறார், சரியான பாதையிலே நடத்துகிறார். கேட்போமா? பரிசுத்த ஆவியானவரை வாங்கப்பா, எனக்கு கற்றுத்தாங்கப்பான்னு சொல்லி கேட்போம். ஆமென். தந்து நடத்துகிறீ, கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீ. ஆவியானவரே, ஆவியானவரே, கற்று தந்து நடத்துகிறீ, கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீ. ஆவியானவரே, ஆவியானவரே, என்றென்றைக்கும் எங்களுடன் எப்போதும் கூட இருக்கின்றீர். என்றென்றைக்கும் எங்களுடன் எப்போதும் கூட இருக்கின்றீர். சத்தியாவியானவரே, சாட்சியாய் வாழச் செய்பவரே. சத்தியாவியானவரே, சாட்சியாய் வாழச் செய்பவரே. ஆவியானவரே, தூயாவியானவரே, ஆவியானவரே, தூயாவியானவரே, கற்று தந்து நடத்துகிறீ, கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீ. ஆவியானவரே, தூயாவியானவரே, சத்தியங்களை நினைவூட்டுகின்றீ, வசனங்களை போதிக்கின்றீ. சத்தியங்களை நினைவூட்டுகின்றீ, வசனங்களை அனைத்தையும் சொல்லி தருகின்ற ஆலோசகர் நீதானையா. அனைத்தையும் சொல்லி தருகின்ற ஆலோசகர் நீதானையா. ஆவியானவரே, தூயாவியானவரே, ஆவியானவரே, தூயாவியானவரே, கற்று தந்து நடத்துகிறீ, கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீ. ஆவியானவரே, தூயாவியானவரே, தேவனுக்குகந்த பலியாக அர்ப்பண வாழ்வு நான் வாழ. தேவனுக்குகந்த பலியாக அர்ப்பண வாழ்வு நான் வாழ. மகிமை மேல் மகிமை தருகின்றீ, மறுரூபமாக்கி மகிழ்கின்றீ. மகிமை மேல் மகிமை தருகின்றீ, மறுரூபமாக்கி மகிழ்கின்றீ.
ஆவியானவரே, தூய ஆவியானவரே, கத்து தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, வாழ்க இயேசுவே, வாழ்க இயேசுவே, வாழ்க இயேசுவே, நல்ல இயேசுவே, நல்ல இயேசுவே. இறை இயேசுவில் பிரியமுள்ள அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை நான் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நற்செய்தியாக மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து 7வது அதிகாரம் 7 முதல் இறைவசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அக்காலத்தில் இயேசு தமது சீடரை நோக்கி கூறியது, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் அனைவரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தமது பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் குழந்தைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே என்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தவ காலத்தில் இப்படி ஒரு செய்தி கொடுக்கப்பட்டிருப்பது மிகவும் அருமை. இந்த தவ காலம் என்பது ஆண்டவரின் சிறப்பு ஆசீரின் காலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சிறப்பு ஆசீர்வாதத்தின் காலம் என்றால் என்ன? சாதாரணமாக இருப்பது ஒரு ஆசீர்வாதம் தான். ஆனால் சிறப்பு ஆசீர்வாதம் என்பது இந்த நாட்களிலே நீங்கள் கேட்பதை ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாக கொடுக்கிறார் என்பதை இயேசு தெளிவுபடுத்துகிறார். ஆகையால் இந்த தவ காலத்திலே நாம் கேட்பது கிடைக்குமா என்ற ஒரு சந்தேகம் வருகின்ற பொழுது இந்த நற்செய்தி நம்முடைய விசுவாசத்திற்கு இறைபோடு வண்ணமாக அமைந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களை, இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும். நம்முடைய பழைய பாடல் ஒன்று, பக்தி பாடல் கொடுக்கப்படுகிறது. கேளுங்கள் கொடுக்கப்படும். அது ஒரு அருமையான பாடல். பத்தியலா, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர். நீங்கள் தேடுகின்ற பொழுது அதை கண்டுகொள்வீர்கள். அன்பார்ந்தவர்களே, இது ஆண்டவர் கொடுக்கும் ஒரு அருமையான செய்தி. அப்படி என்றால் என்ன? உங்கள் விண்ணக தந்தை கல் நெஞ்சக்காரர் அல்ல. உங்கள் ஆண்டவர் இருமாப்பு கொண்டவர் அல்ல. உங்கள் ஆண்டவர் காது கேட்காதவர் அல்ல. உங்கள் இறைவன் உங்கள் மனதை புரிந்து கொள்ளாதவர் அல்ல. உங்கள் துன்பம் என்னவென்று நீங்கள் சொல்வதற்கு முன்பாகவே அறிந்திருக்கும் ஆண்டவர். இயேசு எவ்வளவு ஒரு அருமையான உவமையை சொல்லுகிறார். இயேசு விண்ணக தந்தை எப்படி என்பதற்கு அவர் கொடுக்கக்கூடிய உதாரணத்தை பாருங்கள். பெற்றோர் தான் அதை புரிந்து கொள்ள முடியும். எங்களை போல திருமணம் முடிக்காதவர்கள் அதை புரிந்து கொள்ள முடியுமா என்பது எனக்கு சந்தேகம்தான். ஒரு தந்தை தன்னுடைய குழந்தை தன்னிடம் வந்து கேட்கிறான், அப்பா எனக்கு அப்பம் கொடுங்கப்பா, எனக்கு பண்ணு வாங்கி கொடுங்கப்பா, எனக்கு கேக்கு வாங்கி கொடுங்கப்பான்னு கேட்கிறான். உடனே அந்த தந்தை போயிட்டு, என்கிட்ட பணம் இல்லை மகனே, இந்தப்பா ஒரு கல்லை எடுத்து சாப்பிடுப்பான்னு கொடுப்பாங்களா? இதை கேட்கவே சிரிப்பு வருகிறது அல்லவா? ஆண்டவர் சொல்லுகிறார், பாவிகளாகிய நீங்கள். அப்படின்னா நாம் குறை உள்ளவர்கள்னு அர்த்தம். இந்த மனிதன் குறை உள்ள மனிதன். இந்த குறையுள்ள மனிதன் என்ன செய்கிறான்?
இந்த குறைபாடுகளோடு இருக்கின்ற பொழுதே இந்த மனிதன் நன்றாக செய்ய கற்றுக்கொள்கிறான். அதே வேளையில ஒரு கஷ்டம் வருகின்ற பொழுது, மனக்கசப்பு வருகின்ற பொழுது, நான் உனக்கு அப்பனும் இல்லை, நீ எனக்கு பிள்ளையும் இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து, இதுதான் பாவிகளாகிய நீங்கள். ஆனால் விண்ணக தந்தை அப்படி அல்ல. நாம் எவ்வளவு பாவம் செய்தாலும், எவ்வளவு மோசமான காரியங்களை நாம் பின்பற்றினாலும், ஆண்டவரே என்னை மன்னியும் என்கின்ற பொழுது மன்னிக்கிறார். இதுதான் விண்ணக தந்தை. அப்ப இவர் நாம் கேட்பதை கொடுக்கும் தந்தை, நம்முடைய கஷ்டங்கள் என்னவென்று புரிந்து கொள்ளும் தந்தை, நம்முடைய மனதில் இருக்கும் போராட்டங்களை அறிந்திருக்கும் தந்தை. அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்தவர்களே, ஒரு தந்தை நீங்கள் மனதில் நினைப்பதற்கு முன்பாகவே உங்களை பற்றி தெரிந்திருப்பவர். அவர்தான் விண்ணக தந்தை. அவர்தான் இந்த விண்ணக தந்தை. பெற்ற தாய் குழந்தையை மறக்கலாம், மகனும் தாயை மறக்கலாம், விண்ணக தந்தை உன்னை என்றும் மறவாதவர். அன்பார்ந்தவர்களே, இந்த தந்தை நம்மை மறவாதவர். ஒவ்வொரு நாளும் நம்மை பின்பற்றி கொண்டே இருப்பவர், ஒவ்வொரு நாளும் நம்மை பின்தொடர்பவர். நாம் அவரிடம் அப்பா தந்தையே என்று கேட்கின்ற பொழுது நமக்கு கொடுக்கும் தெய்வம், நம்மை ஆசீர்வதிக்கும் தெய்வம். நீங்கள் கேட்கின்ற பொழுது உங்களை ஆசீர்வதிப்பவர். அதெல்லாம் தந்தை, விண்ணக தந்தையிடம் ஜெபிப்போம். இயேசு ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆமென். God bless you all. God bless you. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஏன் தெரியுமா? மனிதர்கள் எப்போ நம்மளை விட்டு போறாங்களோ, உறவுகள் எப்போ நம்மளை கைவிடுதோ, ஆண்டவர் சொல்றாரு. நீங்க வாசிக்கிறீங்களா? இன்னைக்கு ஒருவேளை இந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்க இருதயத்தில் ஒரு பெரிய ஆறுதல் வரும், நான் விசுவசிக்கிறேன். அல்லேலூயா. எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஆண்டவர் சொல்ற இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசியுங்கள். எசையா 54:10 வசனம் வாசிங்க. மலைகள் நிலை சாய்ந்து போனாலும், குன்றுகள் இடம்பெயர்ந்து போனாலும், உன்மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை அசைவுறாது என்கிறார் இரக்கம் காட்டும் ஆண்டவர். கை தட்டுமா? அல்லேலூயா. நான் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது உண்மையிலே சொல்றேன், நான் அனுபவித்து சொல்கிறேன், உங்களில் இருக்கிற ஒவ்வொருடைய மனநிலைமைக்கு தகுந்தபடி தேவன் இந்த வசனத்தின் வழியாய் பேசுகிறார். அல்லேலூயா. மலைகள் நிலை சாயலாம். நிலை சாயுமா? சொல்லுங்க. சாயலாம். என்ன? மலைகள் நிலை சாயலாம். நம்ம பார்த்தோம் சில நேரங்களில் மலைகள், குன்றுகள் என்ன செய்யுது? அதனுடைய இடத்தை விட்டு நகர்ந்து போகும் பொழுது ஒரு பெரிய பேரழிவை நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. மலைகள் நிலை சாய்ந்தாலும், குன்றுகள் இடம்பெயர்ந்தாலும், ஆண்டு சொல்ல அப்புறம் பெயருமா? சொல்லுங்க. பெயருமா? பக்கத்தில் கை கூட சொல்லுங்க. உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிறவங்க வம்பாக மாறுவாங்களா? 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 மாறுவாங்க. உங்க மேல ரொம்ப பாசம் காட்டினவங்க, ரொம்ப நீங்க பாசத்தோடு இருக்கிறவங்க, ரொம்ப செல்லர்களை பாருங்க, நீ இல்லைன்னா என்னால் வாழவே அப்படின்னா நல்ல டயலாக்லாம் விட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன். இப்படி எல்லாம் ரொம்ப 2 நாளைக்கு முன்பாக முழுரவு ஜெபத்துக்கு போயிருந்தேன். அப்போ முழுரவு ஜெபத்துக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்த பொழுது அப்போ அங்கே உள்ள ஒருத்தர் சொன்னார், பிரதர் நான் அவர் கேட்டேன், இந்த பிரதர் எங்கே பிரதர் அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னார், அவர் கூட உசுருக்கு உசுராக இருந்தவர் பிரதர், உயிருக்கு உயிராக இருந்தவர், அவ்வளவு நம்பிக்கைக்குரியவர்னு சொல்லப்பட்டவர், அவரை பல கோடி ரூபா ஏமாத்திட்டார். அவர் இன்னைக்கு பரிதாபமாக கடனாளியா, கடனை அடைக்க முடியாமல் அவர் என்ன செய்றாரு, பல இடத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு அவர் வேதனையோடு இருக்கிறார் என்று புலம்ப ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், மலைகளும் குன்றுகளும் இடம்பெயர்ந்து சாய்ந்து போகலாம். அப்படின்னா என்ன? எனக்கு இவங்க எப்பவும் என் கூடவே இருப்பாங்க நினைக்கிறவங்க நமக்கு விரோதமாகலாம். ஏன்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிட்ட
ஆண்டவருடைய அன்பை சிநேகமா அவருடைய சிநேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தான். உம்மோடு சாக தயார்னு சொன்னாங்க, அப்படிதானே? உம்மோடு சாகிறதுக்கும் நாங்க ரெடியா இருக்கிறோம், அப்படிதாங்க சொன்னாங்க. உமக்கு என்ன வந்தாலும் அதை நாங்களும் அதில் பங்கு பெறுவோம் அப்படின்னாங்க. சீமோன் பேதுரு அதை அறிக்கையாவே விட்டார். அல்லேலூயா. ஆனா பிரச்சனை வந்து என்ன பண்ணாங்க சொல்லுங்க? என்ன பண்ணாங்க? இயேசுவுக்காக நின்னாங்களா? ஜீவனை விட்டாங்களா? அந்த பிரச்சனை வந்த உடனே அவர்கள் உலக பிரகாரமான ஒரு பாதையில் போனதுனால விட்டுட்டு ஓடினாங்க, மறுதளிச்சாங்க. ஒருத்தன் காட்டி கொடுத்தான், அது நமக்கு தெரியும். இதே மாதிரி சம்பவங்கள் நமக்கு நடக்கும். உங்கள் பையன் கைவிடலாம், பொண்ணு கைவிடலாம், உங்களை நேசிக்கிறேன்னு சொல்கிறவங்களை விட்டுட்டு போகலாம். இதெல்லாம் நடந்து தான் தீரும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. நான் இத்தனை வருஷம் லவ் பண்ணேன் பிரதர், இவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் முடித்தோம் பிரதர் அப்படிலாம் சொல்லி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க நினைச்சுறாங்க அழுதுகிட்டு தான் உட்காந்துருக்கிறாங்க. ஏங்க அன்னைக்கு இருந்த அன்பு என்னாச்சு அப்படின்னா அன்பு குறைஞ்சிரும். பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, மனிதர்களுடைய அன்பு நாட்கள் ஆக ஆக குறைஞ்சு போயிடும். குறைஞ்சு போகுமா இல்லையா? குறையுமா கூடுமா? குறைஞ்சிரும். ஏதாவது ஒரு விதத்தில் அது குறைவுக்குள்ளானது. ஏன்? மனிதனுடைய அன்பு குறைவுள்ளது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய அன்பு நிறைவுள்ளது.